சாப்பாடு அதிகமாக இருக்கனால உங்கள் கடையில் வந்து இன்றைக்கு மதிய உணவு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க. இல்லை உணவு இருக்கு, சில உணவுகள் வந்து இல்லை. சாப்பாடு ஆமா, என்னென்ன உணவுகள் வந்து நிறைய உணவுகள் இந்த ஆப்பம் குருமா வகைகள் நிறைய உணவுகள் கம்மி பண்ணியிருக்கிறோம். எரிபொருள் காரணத்தினால கம்மி பண்ணியிருக்கோம். எங்களுக்கு என்னன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு நிப்பாட்டினாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து பொது ஜனங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. நீங்களே ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் சிலிண்டர் வராதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க இல்லையா? அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேஸ் இன்னும் வரல, வருமா என்னன்னு தெரியவும் இல்லை. இன்னைக்கு தரேன் இருக்காங்க, நாளைக்கு வராதுங்கிறாங்க. அதனால எந்த ஒரு இதுவுமே அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து எத்தனை சிலிண்டர்? ஒரு 10 இது தேவைப்படும். தேவை எவ்வளவு ஷார்டேஜ்? 10 தான் நல்லா இருக்கும். சுத்தமா தேவையே இல்லாம இருக்குது. மைனஸ்ல 10 இது தேவைப்படுது குறைஞ்சது. 8ல இருந்து 10 வரையும் சிலிண்டர் சுத்தமாக கிடையாது. அங்கங்கே எல்லாம் இது பண்ணி சில ஐட்டங்கள்லாம் நிப்பாட்டி வச்சு அதில் இருந்தால் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ காலையில் வந்து எப்போதும் யூஸ்வலாக 6 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சரௌண்டிங்கில். இப்போ 7 மணிக்கு தான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எரிபொருள் இல்லை, இது காரணம் எல்லாருமே அதுக்கு தான் இதாக இருக்குது. எரிபொருள் இல்லாமல் எதுவுமே ரன் ஆக முடியாது. ஒரு உணவகத்துக்கு தேவை வந்து எரிபொருள், தண்ணீர், நீர், இது இருந்தால் தான் அதனுடைய உணவகம் நல்லபடியாக செயல்படுத்தலாம், செய்யலாம். அது சரியா எனக்கு தெரியாது, அந்த ரீசன் எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து எப்போதுமே சிலிண்டர் வந்து 1000 rupees 1000 நான் சரியா பில் பார்க்கல. அதனால இப்ப ரேட்டு சரியான கன்ஃபார்ம் தெரியல. நேரத்தில இருந்தே தட்டுப்பாடு வந்துருச்சு. இந்த இது வந்து போகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? தொடர்ந்து இது மாதிரி நடக்காம இருக்க நீங்க என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? தொடர்ந்து நடக்காம இருக்குன்னா கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முயற்சி எடுக்கும். எங்களுக்குன்னு இல்லை, மொத்த தமிழ்நாட்டிலே இந்த சூழ்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது. உணவகம் சாப்பிட்ற பொருள், மற்றது என்ன முறையை சென்று அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது. காய்கறிகள்லாம் ஒன்றும் தெரியாது. சாப்பிட்ற பொருள் வந்து அவங்க வேற வழியில் சொல்லி நிறைய பேர் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? அதான் ரீசன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எத்தனை சதவீத நஷ்டத்தில் உங்களுக்கு அது இப்ப சொல்ல முடியாது சார். மார்னிங்ல அது சொல்ல முடியாது. ஈவினிங் நைட்ல தான் கணக்கு பார்த்துட்டு அது எவ்வளவு குறையுது, என்ன ஏது, எவ்வளவு பெர்சன்டேஜ் குறையுதுன்னு பார்க்க முடியும். அதனால அது கரெக்டா இப்ப சொல்ல வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா இதனால முக்கிய பாதிப்பு உங்களுக்கு என்ன? இதனால உங்களுக்கு முக்கிய பாதிப்பு அதாவது சேல்ஸ் ரொம்ப பாதிக்குது. ஃபர்ஸ்ட் பாதிப்பு வந்து சேல்ஸ் ரொம்ப பாதிக்குது. ரெண்டாவது வந்து மக்களுக்கு சரியான முறையில் எதுவும் கொடுக்க முடியல. அது ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, உளைச்சல் கஷ்டமா இருக்குது. ஆமா, நாங்க வேலைக்காரங்க எங்களுக்கே இப்படி இருந்தானா முதல் போட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றது? அவங்க எல்லாமே பார்க்கணும். இபில இருந்து, சேலரியில இருந்து, ப்ரொவிஷன், காய்கறியில இருந்து, இங்க இல்லை டோட்டல் தமிழ்நாடு வந்து முதலாளிமார்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ மன கஷ்டப்படுவாங்க, அது கொஞ்சம் சிந்திக்கணும். நான் சொல்லணுங்காக சொல்லலை, இதுதான் உண்மை. எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா அவங்க முதல் போட்டவங்களுக்கு எவ்வளோ மன வேதனையா இருப்பாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து தயவுசெய்து இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும். எங்களுக்கு தான் பொதுமக்களுக்காக பார்க்கணும். ஒரு சின்ன குறிப்பு, தமிழ்நாட்டில் ஹோட்டல் உள்ளவங்களுக்கு பொதுமக்கள் சாப்பிட்ற அன்றாட வாடிக்கை கஸ்டமர் தயவு செய்து ஒத்துழைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.